சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராயும் திருவடி சரணம். இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள், ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு 3 விஷயத்துல கவலைப்படவே தேவையில்லை. நீங்க கஷ்டப்படவும் தேவையில்லை. ரகசிய வெற்றின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு மிக சாதாரணமாக நடக்கும். யாரும் எதிர்பார்க்காத 3 வெற்றியை நீங்கள் அடைய போகிறீர்கள். காரணம் குரு பகவானுடைய உச்ச பெயர்ச்சி. இன்றைய பதிவில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவு டச்சு பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல குரு பகவானுடைய பெயர்ச்சி. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படியே பெயர்ச்சி அடைஞ்சு கடகராசிக்கு வந்து உச்சமடைய போகிறார். ஏன்னா கடகம் என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு. ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருப்பாரு. அப்படி 12 வருடங்கள் கழித்து இந்த கடகராசியில் வந்து இந்த குரு உச்சமடைந்திருக்கிறார். குருனுடைய உச்ச காலகட்டங்கள்ல நிறைய ராசிக்காரருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்களுக்கு எந்த விதத்துல மாற்றம் ஏற்பட போகுது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த பதிவு. முதல்ல உங்களுடைய துலாம் இருக்கு. 9ஆம் வீடான மிதுனத்தில் இருந்தவர் அடுத்து 10ஆம் வீடான கடகத்துல போய் உச்சம் அடைகிறார். பொதுவா 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும் சொல்லுவாங்க. ஆனா தனுசிலோ மீனத்திலோ குருவனுடைய உச்ச வீடான கடகத்திலோ குரு வரும்போது இதற்கு விதிவிலக்கு உண்டு. சரிங்களா? ஏன்னா அது தன்னுடைய வீடு, தன்னுடைய உச்ச வீடு, ஆட்சி வீடு இல்லையா? அப்ப அந்த வீட்டுக்கு பெரிய பாதகமான கெடுமையான பலனை செய்ய மாட்டார் குரு. அந்த விதத்துல துலா ராசிக்காரங்களுக்கு 10ல் குரு உச்சம், நிச்சயம் பதவி வாய்ப்பு உண்டு. சம்பள ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? 6ல் சனி பகவான். அதற்குண்டான வேலையை நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. நீங்க பல வருடமா கஷ்டப்பட்ட அல்லது போராடிய அல்லது எடுத்த முயற்சிக்கு இப்போ பிரதிபலன் கிடைக்கும். அப்படி அரசாங்க தேர்வுக்கு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கங்க அப்படின்னா இந்த வருடம் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகம் உண்டு. இந்த துளாராசிக்காரங்களுக்கு அரசாங்க வேலையில ஒரு ப்ரொமோஷன், ஒரு இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். சில பேருக்கு அரசியல் பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது நீங்க ஒரு துறையில இருக்கீங்க, எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, அந்த துறையில் உயர்ந்த ஒரு அந்தஸ்து, உயர்ந்த ஒரு பொறுப்பு, அதுக்காகத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த பொறுப்பானது, பதவியானது இந்த வருடம் கிடைக்கும். அது ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். அப்ப முதல் வெற்றி அப்படின்றது பதவியும் பொறுப்புகளும் அந்தஸ்தும் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? 2வது மிக முக்கியமா குடும்பத்துல புதுசா ஒரு உறவு வர்றது, திருமண வாழ்க்கை, திடீர் திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் அல்லது புதிய நண்பர்கள் அமைகிறது, புதிய உறவுகள் கிடைக்கிறது அப்படின்றது குடும்பத்துல ஒரு புதுசா ஒரு உறவு கிடைக்கும். அந்த உறவால் இழந்த நிம்மதி, சந்தோஷம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அது துலா ராசிக்காரங்களுக்கு. அதே போல வரவேண்டிய பணமானது வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த பணத்தொகை கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு எந்த ஒரு பணத்தை நீங்க எதிர்பார்த்துக்கோ அது கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து 3வது மிக முக்கியமானது சொத்து. சொத்து இருந்தா தான் சொந்த பந்தம் கூட நம்மளை மதிக்கும், நம்ம கிட்டத்துல கூட வரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். சீக்கிரட்டா ஒரு ரகசியமான முறையில அந்த சொத்து விஷயங்கள் தீர்க்கப்படும். கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போன சொத்து கூட பேச்சுவார்த்தையில முடியும். அதே போல நீங்க ஒரு ரகசியமா இல்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஸோ பல நாள் சேமிப்புன்னு சொல்லலாம். சேர்த்து வச்ச பணம் இப்போ சொத்தாக மாறும். அதே போல நீங்க வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ ஒரு லோன் கடனை எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கடனானது, அந்த லோனானது சேங்ஷன் ஆகும். ஸோ அந்த பண உதவி கடனாக கிடைக்கும். அதே போல ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. அதே போல படிப்புல ஏதோ ஒரு பெண்டிங் அரியர்லாம் வச்சிருக்கீங்க மாணவர்களா இருந்தா அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அரியர் கிளியர் ஆகும். படிக்கக்கூடிய யோகமும் இருக்கு இந்த 2026ல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலன் அதிகம், நன்மையான பலன்களை செய்வார். அப்போ 10ல் இருக்கக்கூடிய குருவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய துலாமிற்கு 2ஆம் வீடான விருச்சிகத்தை பார்க்கிறாரு. அப்ப தன வருவாய்,
குடும்பம் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி, மிக முக்கியமாக கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஒரு நன்மைகள் நடக்கும். நில யோகங்கள் உண்டு. புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் கண்டிப்பாக இருக்குது இந்த துலா ராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? ஸோ மங்களக்காரகனுடைய வீடான செவ்வாயினுடைய வீடான விருச்சிகத்தை குரு பார்ப்பதால் நிச்சயம் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். ஓகேங்களா? அடுத்து குருனுடைய 7ஆம் பார்வை என்பது மகரத்தில் பதியுது. உங்களுடைய துலாம் இருக்கு, அது 4ஆம் வீடு. அப்போ சொத்துக்கள் சேர்க்கையோடு சேர்ந்து சொந்த பந்தத்தால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகி, அதே சொந்த பந்தத்தால் ஒரு சுகம், ஒரு நிம்மதி என்பது கிடைக்கும். கர்ப்பப்பை, வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் சரியாகும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலாளர்கள் அல்லது உங்கள் தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு, உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். அப்போ அந்த சொந்த தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய சான்சஸ் இருக்கு. உங்க பேருக்கு யாராவது ஒரு களங்கம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க, உங்க மேல ஒரு பழி போட்டு இருக்கிறாங்கன்னா அது இப்ப சரியாகுங்க. சரிங்களா? அடுத்து குருவினுடைய 9ஆம் பார்வை மிக முக்கியமான பார்வை மீன ராசியில பதியுது. தன்னுடைய வெற்றியை அவர் பார்க்கிறாரு, மேலும் அங்க இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாரு. அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு 6ல் இருந்த சனி பகவான் ஏற்கனவே வேலையில சில பிரச்சனைகள் கொடுத்திருப்பாரு. கடன் வாங்குற விஷயத்திலும் கொடுக்குற விஷயத்திலும் ஒரு தடைகளை கொடுத்திருப்பாரு. நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை விருத்தி பண்ணியிருப்பாரு. இப்ப குரு பார்வை கிடைக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அடங்கும். சனிபனுடைய ஆட்டம் கொஞ்சம் குறையும். அப்போ நோய் கட்டுப்படும். எதிரிகள் ஆட்டம் அடங்குவார்கள். எதிரிகள் மற்றும் துரோகிகள் யாராக இருந்தாலும் சரி, மறைமுகமா கூட, டைரக்டா இல்லாம இன்டைரக்டா கூட உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க இப்போ அடங்குவார்கள், ஒடுங்குவார்கள். அப்போ கொஞ்சம் வேலையில ஒரு நிம்மதின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி ஒரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நன்மை நடக்கும். கடன் கிடைச்சாலும் சரி அல்லது கடன் அடைக்கிறதுக்கும் சரி யோகங்கள் ரெண்டுக்குமே உண்டு. ஆனா ஒரு சுப கடன் ஏற்படும். குடும்பத்துல நடக்கக்கூடிய சுபகாரியத்திற்காக சுபக்கடன் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு துலா ராசிக்காரங்களுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வேலை ரீதியான பிரச்சனைகள், வேலை பளு, வேலையில ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அல்லது சில பேருக்கு வேலையே பறிவு இருக்கும், அவங்களுக்கு வேலை திருப்பியும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு. அப்போ வேலையில ஒரு நன்மையும், அதே போல தொழில் ரீதியான, ஏன்னா 10ஆம் வீட்டுல குரு இருக்கிறாரு, குரு உச்சம் அடைஞ்சிருக்காரு, தொழில் ரீதியான பதவி உயர்வும் கிடைக்கும். ஸோ இதுல மிக முக்கியமா 3 சீக்கிரட்டான ஒரு வெற்றி இருக்குது. என்ன வெற்றினா, ரொம்ப நாள காதல் பயப்பட்டு கொண்டிருப்பது, அந்த காதல் கல்யாணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது கணவனை பிரிஞ்சிருந்திருக்கீங்கன்னா நீங்க திருப்பி ஒன்று சேரதுக்கு ஒரு நபர் காரணமாக இருப்பார்கள். அப்படி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். சரிங்களா? ஸோ யாருக்குமே தெரியாம அந்த பிரச்சனையை சரி பண்ணுவீங்க. 2வது விஷயம், இந்த பதவி வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாலே அந்த பதவி வாய்ப்பு கிடைக்கிறதுலையும் மறைமுகமான சப்போர்ட், ஆதரவு உங்களுக்கு இருக்கும். அதையும் சீக்கிரம் வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து சொத்துக்கள் உருவாகக்கூடிய விஷயத்திலையும் அதுலேயும் சில ரகசியங்களை கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொத்துக்கள் உருவாகும். இந்த 2024 சொத்துக்கள் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான், நேர்மையான வழியில போங்க, நேர்மையான வேலை தொழிலை பாருங்க. குறுக்கு வழி, இல்லீகல் பிசினஸ் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த 10ல் வந்திருக்கக்கூடிய குருவான் உங்களை போட்டு கொடுத்துருவாரு. கவர்மெண்ட் அரசாங்க தண்டனை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். சரிங்களா? அப்போ நேர்வழியில நியாயமான முறையில் ஒரு வேலை தொழிலை பார்ப்பது நல்லது. மறைமுகமான வேலை தொழில் பார்த்தாலும் சரி, மறைமுகமான கெட்ட பழக்க வழக்கங்கள் வச்சிருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி உங்களை போட்டு கொடுத்து சில பிரச்சனைகளை சங்கடங்களை சிக்க வச்சிரும். கவனத்தோட நீங்க இருந்துங்க. மற்றவர்களுக்கு பயப்படாம நீங்க இருக்கலாம். மிக முக்கியமான முறையில இதுல குரு வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். அப்போ மிக முக்கியமான முறையில கோயிலில் இருக்கக்கூடிய யானைகள் மற்றும் வாயில்லா ஜீவன் மிருகங்களுக்கு நீர் அருந்துவதற்கு தண்ணி கொடுங்க. அது ரொம்ப மீனானது. பறக்கின்ற பறவைகளுக்கு மொட்டை மாடியில் தண்ணி அருந்த வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரமாகவும், குறிப்பிட்டு குரு பகவானுக்கு, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு அல்லது நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சந்தன அபிஷேகம் மற்றும் பால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது உங்களுடைய பதவிக்கும் குடும்பத்திற்கும் பிரச்சனை வராமல் இருக்கும். தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.